என்சிஆர்டியோட லைன் பை லைன் ஒரு லைன் பை லைன் நீங்கள் கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நீங்களே இப்போ ஒரு கொஸ்டின் நீங்களே கேட்டுக்கோங்க. ஒரு பேராகிராஃப் படிக்கிறீங்கன்னா நீங்களே கொஸ்டின் கேட்டுக்கோங்க. அதில் கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த லைனில் நான் கரெக்டாக இருக்கேனா, அந்த டாபிக் எனக்கு கரெக்டாக தெரியுதா அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். நீங்கள் வந்து ஒரு சில லைன்ஸ் எல்லாம் எடுத்து நீங்களே ப்ரிப்பேர் பண்ணீங்க. ஒரு டாப்பரோட இன்டர்வியூவில் கூட சொல்லியிருக்காரு என்னதுன்னா, அவர் வந்து என்ன பண்ணுவாரா, ஒரு பேஜை ஃபுல்லாக படிச்சுட்டு அந்த பேஜை வந்து அவரே எழுதி பார்ப்பாராம். எழுதி பார்த்துட்டு என்ன சொல்லுவார்னா, ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் மிஸ் ஆச்சுன்னா திருப்பி அந்த என்சிஆர்டியில் போய் அந்த பேப்பரை படிப்பாராம். பேப்பரை படித்ததுக்கப்புறம் அவருக்கு தெரியும், ஓகே இதெல்லாம் நமக்கு மறந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லி திருப்பியும் கொண்டு வந்து எழுதிப்பேன். அந்த மாதிரி உங்களுக்கு பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. நீங்கள் ஜஸ்ட் என்சிஆர்டி லைன் பை லைன்ஸ் வந்து நீங்கள் ஷார்ட் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்சிஆர்டியோட டைக்ராம்ஸ்லாம் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. டைக்ராம்ஸ் வந்து இப்போ வந்து பார்ட் மார்க் பண்ணியே இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க புக்ஸில். நீங்கள் வந்து என்னதுன்னா பார்ட்ஸ் எல்லாம் ஹைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹைட் பண்ணி வச்சுட்டு உங்களாலேயே பார்ட்ஸ்லாம் கரெக்டாக மார்க் பண்ண முடியுதான்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக மார்க் பண்ண முடிஞ்சால் உங்களுக்கு அந்த பேப்பர் அந்த டைக்ராம் நல்லா தெரியுதுன்னு